ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் என்னென்னா ரேண்டம் டேஸில் ரேண்டம் ஈவெண்ட்ஸ் தான். எனக்கு என்னோடய இதுக்கு இது ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சோ அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி காலையில் பார்த்தா பயங்கர ஸ்னோவாக இருந்ததுங்க வெளியில் வந்ததும். ஸோ பாப்பாவும் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு ஷி வாஸ் கோயிங் அவுட் டு த ஜிம் அண்ட் ஐ வாஸ் கோயிங் ஷாப்பிங். க்ரோசரி ஷாப்பிங்க்கு தான் கிளம்பணும். I got to clean my car too. All right, have a good workout. What's that? Heating it up. Oh, yeah. இது ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால அந்த இன்ஜின்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்கும்ல, அதனால் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஓட விடணும். எங்ககிட்ட இந்த ஃபேன்சியாக உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லைங்க. இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதை விட நம்மளுக்கு என்ன பெரிய கல்ற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணல. அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால தப்பும் கிடையாது, எங்கள் காரில் வேணுன்னா அப்படி பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னென்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மாதிரி தானே. இப்போ நம்ம அதெல்லாம் அந்த உள்ளேருந்தே இருந்துக்கிட்டு ஒரு 4 ஸ்டெப்பு கூட வெளியில் எடுத்து வைக்க மாட்டோம். அந்த கோட்டையை எடுத்து போடணும், அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஃபிசிக்கலாக இட் ஆல் ஆட்ஸ் அப். அப்புறம் அப்படியே என்னோடய காரை க்ளீன் பண்ண தொடங்கினேன். ஸோ அப்படியே நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரேப் பண்ணோம், அப்புறம் திரும்பவும் எல்லாத்தையும் தள்ளி விடணும். ஸோ அப்படியே அதுக்குள்ளே காரும் நல்லா சூடாகிடும், ரெடி ஆகிடும். என்ன கையில் க்ளவ் போடாமல் இன்றைக்கி செய்கிறதுனால ரொம்ப குளிராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல ஒன்று கவனிங்களேன், நான் க்ளவ் இல்லாமல் இப்படி செய்யவும் என் பொண்ணு அவள் அப்படியே பார்த்துட்டு என்கிட்ட இருக்கிறத வாங்கி நீ உள்ளே உட்காரு மம்மி, ஐ வில் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் க்ளீனிங். வா, thank you. Put in the back, okay, once you're done. எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க, நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்து நான் கேட்காமையே என் பிள்ளை வாங்கி இது பண்ணவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். Well, these are the snowstorm days. We better get things. What do we want? But I'll take brushing my car off for snakes any day. Okay. All right. Thank you so much. பொண்ணு நல்லா காரை க்ளீன் பண்ணி வச்சதும் அழகாக ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஓட்டிகிட்டு போயிட்டான் பாப்பா ஹெல்ப் பண்ணதும். ஸோ எனிவே அங்கே போயிட்டு காஸ்கோவுக்கு போயிருந்தாங்க. தான் தெரியும் இல்லைங்களா, காஸ்கோவுக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டோடு போவோம். ஆனால் அவனுங்க ஏதாவது புதுசாக வச்சுருப்பானுங்க, மேலே லிஸ்ட்டுக்கு மேலே வாங்கி போடுவோம்ல, அந்த மாதிரி கண்ணில் தெம்பட்டது தான் இந்த துபாய் சாக்லேட். கண்டிப்பாக யூஎஸில் இருக்கிறவங்க ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வி கோ வித் ஒன் லிஸ்ட் பட் வி கம் வித் மோர். எல்லாம் நிறைய பேர் இந்த குனாஃபா வாங்கி சாப்பிடுவாங்கல்ல, அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை வாங்கிட்டு அந்த மேட் இன் யூரோப் வித் ப்ரீமியம் சாக்லேட். இங்கேயே வேறு என்ன கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டானுங்க, துபாய் சாக்லேட்னு போட்டு மேட் இன் யூரோப்னு போட்டு வச்சுருக்காங்க. சரிப்போ என்னமோ பார்க்க நல்லா இருக்குன்னு வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு நம்மளுக்கு பொறுமை வேறு இல்லைங்களா. ஸோ காஸ்கோவில் இருந்துட்டு நான் இங்கே ஹார்வெஸ்ட் ஹெல்த் ஃபுட் ஸ்டோருக்கு வந்தேன். ஸோ அங்கேயே பார்க்கிங் லாட்லேயே உக்காந்து இதை எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இதை முதல்ல டேஸ்ட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணிவிட்டேன், அப்புறம் தான் ஹார்வெஸ்ட் ஹெல்த்துக்குள்ளாரியே போகணுன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கேன் நான். ஸோ பார்க்கலாருங்க. இது வேறு இந்த ரேப்பு இந்த கவரெல்லாம் அழகாக இருந்துச்சுங்களா. இது வேறு அந்த ஹென்னா டிசைன் மாதிரிலாம் இருந்துச்சு, நம்ம கோலம் போடுற டிசைன் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு ஒரு மெமரிக்காக எடுத்துகிட்டு இதை எனக்கு வச்சுட்டு என்னால் திறக்க முடியல. இருங்க, நான் வச்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே அந்த பிளாஸ்டிக்கை உருவியாச்சு, இருங்க திறந்து பார்க்கலாம். துபாய் சாக்லேட் பிஸ்டாஷியோ குனாஃபா எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இதுதான் பிஸ்டாஷியோ. செம்ம குளூராக இருக்கு இன்னைக்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பர். என் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், இது போதும்.
நல்லாயிருக்கு. ஓகே, இந்த அப்படியே மூடி வச்சிடலாம். 2 சாக்லேட் சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருக்குது. இந்த டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம கோலம் போடுற மாதிரி கோலம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் அருமையாக இருக்குது. Renee. Oh, okay. Well, here. Let's see. This is for Renee. Okay, we'll have to show her. Yeah, I will. Let's see. Yeah, sometimes I guess we just rationalize things and we இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நெய்பரு பாப்பாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவளுக்கு குக்கீஸ் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் பாப்பா அன்றைக்கி வர முடியல. நானும் அவங்களும் சேர்ந்து காஃபி குக்கீஸ் எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணோம். சரி, வீடியோ எடுத்தேன். What did you say? So that's to celebrate. ரொம்ப நல்ல நெய்பருங்க. நான் ஏற்கனவே கூட இவங்க வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்க ஒரு இது கிராஜுவேட் ஆனாலோ எதுனாலும் அவங்க வந்து கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. Japanese or is that I don't know. You're right. It's Chinese cookies or something like that. Yeah, the wrap was written in different language. It was one of the Asian language. Yeah, it was really good. Just melt in your mouth. Yeah, it is. இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா, என்னோட நெய்பர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த வால்நட் குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு இதுதாங்க. இதுதான் நான் வந்து காஸ்கோவில் வாங்கினேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த இது. பிள்ளைங்க லஞ்ச் பேக் கூட நல்லா நம்ம இது பண்ணி அனுப்பலாம். ஏன்னா நான் வந்து அவங்க எப்பயுமே எங்களை வந்து காஃபிக்கு எதுக்காவது கூப்பிடுவாங்க. நானும் வந்து ஷேர் பண்ணிப்பேன். வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போவேன் பண்ணுவேன். ஸோ எனிவே நான் இந்த மாதிரி ஏதாவது நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்க நானும் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன். அன்னைக்கு வந்து இது புதுசாக காஸ்கோவில் வந்து போட்டிருந்தானுங்க இந்த வால்நட் குக்கின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வால்நட் குக்கீஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. இது பாருங்கள், நல்லா இண்டிவிஜுவலாக வச்சுருப்பாங்க. இதோ இந்த மாதிரி ஒன்று இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் தான் இருக்கும். இதை ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிள்ளைங்க லஞ்ச் பேக் கூட கொடுத்து அனுப்பலாம். ஆனால் இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால சம்டைம் மாதிரி க்ரன்ச்சி அப்படியே தூள் ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுத்து அனுப்பணும் லஞ்ச் பேக்கில். பட் ஆனால் இது வந்து நம்ம டீக்கு காஃபி இந்த மாதிரி யாராவது இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் வாஸ் லைக் ரியலி ரியலி குட். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் விலையும் அந்த மாதிரி சீப்பு தான். நிறைய கூட கிடையாது. கமெண்ட் ஜஸ்ட் கிவ் மீ 1 second, ஓகே? சாரி. ஸோ இது வந்து ப்ரைஸியாகவும் கூட இல்லை. இது வந்து ஒரு $7-8 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். $8 என்னமோ தான், $8 தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுன்னா பாருங்கள். இது ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. நான் வாங்கி என் நெய்பருக்கு பிடிச்சது. நாங்களும் இதை நல்லா சாப்பிட்றோம். பொழப்பா இதையே நாங்கள் சாப்பிடல, இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. பட் we enjoy eating this. That's what I just wanted to share. இதுதான் நான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போன பையன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கொடுக்கணும், நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு செய்கிறாங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் நேச்சுரல் ஃபார் மீ டு டேக் இட். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. Right? Oh yeah, she is. And then this is one of my favorite ones. I did this on paper. Look at you, Maureen. Yeah, and then this one. Wow, I love all bright colors. I do too. I like the bright colors. Yeah. And then this is just, I don't like that one, but Beautiful. Look at your art station. It's addicting. I keep buying paint. Yeah. I see it. So, and then, but the nice thing And is, that's your, right now you're doing that, right? this is done. I've got to finish The edges? Well, I think I'm coming over here and learning. I'm a very visual learner, so if I see it, I will be like, able to... It's been fun. Nice. And it's
reads. I've been reading and ஸோ எனிவே இவங்க வந்து என்னோட நெய்பர். இவங்களோட ரியல் ஏஜ் நான் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு 80க்கு மேலே ஆயிடுச்சு வயசு. பட் ஆனால் இந்த வயசில் அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு லைப்ரரியில் வேலை செய்கிறாங்க. ப்ளஸ் ஒரு பியானோ காட்டேஜ்னு இங்கே பக்கத்தில் அதில் வந்து செக்ரட்டரியாக வேலை செய்கிறாங்க. நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூனோ ஷீ பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி டு த கம்யூனிட்டி அண்ட் த பீப்புள் அரவுண்ட் ஹர். ஆனால் இதே வந்து நம்ம இதில் ஒருத்தவங்க இப்படி வயசானவங்க வேலை செஞ்சால், ஐயோ இந்த வயசில் பாரு இப்படி கஷ்டப்படுறா, இவ்வளோ வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்கள ஒரு குறையாக பேசுவோமே ஒழிய அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசவே மாட்டோம். ஏன்னா வந்துட்டு ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். அந்த நெகட்டிவ் எனர்ஜி இவங்ககிட்ட இருக்காது. என் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாப்பா தம்பியெல்லாம் இவங்க வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்குது. எதிர்த்தாப்புலனா இட்ஸ் இந்த கிடி கார்னர், மீன்ஸ் 2 ஹவுஸ் டவுன் தேர். அங்கே தான் இருக்குது அவங்களோட வீடு. இவங்க வெளியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தாவே என் பிள்ளைங்க அவங்க வீட்லேயும் கராஜ் கிடையாது. ஸோ அவங்களோட வெஹிக்கிள் வெளியில தான் இருக்கும். அவங்க வந்து அந்த ப்ரஷ் பண்ணுறதை பார்த்தா என் பிள்ளைங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பாசிட்டிவாக ஒரு நல்ல இதாக இல்லைன்னா என் பிள்ளைங்க கண்டிப்பாக அதை வந்து அவங்க போய் செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. ஒரு பக்கத்து வீட்டில் போய் தானாக வாலண்டியரிங்காக ஹெல்ப் பண்ணுறது வந்து பிள்ளைங்க செய்யாதுங்க. எந்த பிள்ளையுமே அப்படிலாம் செய்யாது. அந்த மாதிரி இவங்களோட லைஃப் வந்து அவ்வளோ ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப். அதே மாதிரி அவங்க பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. சம்திங் வெரி குட் இன் த கம்யூனிட்டி. ஒரு சிலருங்கிட்டலாம் பார்த்தோம்னா, ஐயோ இவங்ககிட்டலாம் பேசணுமா, இவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க. பட் ஆனால் திஸ் உமன் பிரிங்ஸ் சச் அ பாசிட்டிவ் எனர்ஜி to this community and she has a purpose in her life, ஒரு purposeful living. எனக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும்னா, இந்த மாதிரி நான் அடிக்கடி அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், rub it on me அப்படின்னா சிரிப்பாங்க. வெரி நைஸ் லேடி. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர், பி பாசிட்டிவ், ஹேவ் அ பர்பஸ் இன் யுவர் லைஃப். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. ஒருத்தருக்கு மட்டும்தான் இப்படி, இன்னொருத்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை. அதையும் தாண்டி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் வி ஹாவ் அ லைஃப் டு லிவ். சும்மா இங்கே சண்டை கட்டிக்கிட்டு அங்கே சண்டை கட்டிக்கிட்டு அவ இதை சொன்னா இவ அதை சொன்னா ஐயோ அப்படின்லாம் இருக்காதீங்க. ஹாப்பியாக இருக்க கற்றுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி அது இல்லை. லைஃப்ன்றது ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு வந்து கேரண்டி கிடையாது. என்ன சொல்கிறது, இதில் வந்து உங்களுக்கு கேரண்டியே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதே நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ஏமாற்றாமல், இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களை ஏமாற்றாமல் கொஞ்சம் நல்லபடியாக இருந்துட்டு போகலாம். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஹேவ் அ பர்பஸ், be positive and bring a lot of good energy to the community that you live in. And I will see you all in the next video. And like I always say, keep it real and keep it simple. Bye. Thank you. Thanks for watching my video and I love you all. Bye-bye.